கரத்தில் ஒப்பு கொடுத்து, எங்கள் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீர் எப்பொழுதுமே எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்கு ஒருவராக இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலே தகப்பனே ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான இந்த நேரத்துக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே எங்களை ஆசீர்வதிக்க நீ வரும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவரைக்கும் உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் ஆண்டவரே எங்களை தாங்கும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவரே இயேசுவே நீரே ஆசீர்வதித்து உம்முடைய நாம மகிமைக்கு எதுவாக எங்களை நடத்தும்படியாக செபிக்கிறோம். வந்திருக்கிறான நாங்கள் வந்தவண்ணமாய் திரும்பி போய்விடாதபடிக்கு உம்முடைய நன்மையினாலே எங்களை நிரப்பி இந்த வேளை முழுவதையும் ஆண்டவரே இயேசுவே அப்பா எங்களை நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஆண்டவரே இந்த வேளை முழுவதையும் இந்த ஆராதனை முழுவதையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் அன்பு தகப்பனே, ஆமென். நாம் உட்காருவோம். அவருடைய அளவில்லாத கிருபையினாலே நம்மளை நாள்தோறும் கைவிடாமல் கண்ணின் மணி போல நம்மளை காத்து வருகிறதான அந்த அன்பு நிறைந்தான அந்த தெய்வத்தை இந்த காலை வேளையில் எண்ணி அவருடைய அந்த கிருபையை எண்ணி நாம் இந்த பாடலை பாடுவோம். பாடல் எண் 33. ஆனந்தமாய் நாமே ஆட்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னற்புதவனையை ஸ்தோத்திரி, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. அல்லேலூயா, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போலம்மை காத்தாரே, கவலைகள் நீக்கே கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னற்புதவனையை ஸ்தோத்திரி, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. அல்லேலூயா, பொங்கிடுதே பேரன்பின் பெருவல்லமே. படகிலே படுத்தே உறங்கினாலும் கடும் புயல் அடித்தே கவல்காலம், கடலையும் காற்றையும் அமர்த்தி அம்மை காப்பாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னற்புதவனையை ஸ்தோத்திரி, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. அல்லேலூயா, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. யோர்தானை கடந்தோ அவர் வேலத்தார், எரிகோவை தகர்த்தோ அவர் துதியார், இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுத்தே என்றென்றுமாய் வாழுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னற்புதவனையை ஸ்தோத்திரி, பொங்கிடுதே என் உள்ளத்திலே
என் பாடுகளெல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடே தரித்திருப்போ விரைத்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னால் தேவனைய ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெரு வல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெரு வல்லமே. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 115. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 115. தேவ சேனைகள் வானதூதர்கள் யாவரும் ஓயாது ஸ்தோத்தரிக்கிறதான அந்த சர்வ வல்லமை உள்ள ஒப்பு நிகரற்றான அந்த தெய்வத்தை இந்த காலை வேளையை மகிமைப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தி பாடலை பாடுவோம். கண்டேனன் கண்குளிர கத்தனே என்று கண்டேனன் கண்குளிர கொண்டாடும் விண்ணோர்கள் கோமகனை கையில் ஏந்தி கண்டே என் கண்குளிர கத்தனை என்று கண்டேன் கண்குளிர. பெத்தலேகம் சத்திரமுள் நாணயல் பெத்தலேகம் சத்திரமுள் நாணயல் ஒற்றோர்க்கு உயிர் தரும் தன்மயம் பெற்றனை கண்டேன் என் கண்குளிர கத்தனை என்று கண்டேன் என் கண்குளிர. தேவாதி தேவனை தேவசேனை தேவாதி தேவனை தேவசேனை ஓயாது ஸ்தோத்தரிக்கும் ஒப்புனிகள் அற்பரனை கண்டேன் என் கண்குளிர கத்தனை என்று கண்டேன் என் கண்குளிர. அன்னையாம் கல்லியும் ஐயனுடன் அன்னையாம் கல்லியும் ஐயனுடன் முன்னறியாளப்படுதில் உள்ளனையில் கொண்டனை கண்டேன் என் கண்குளிர கத்தனை என்று கண்டேன் என் கண்குளிர. பார்வேந்தர் தேடி வரும் பக்தர் பரனை பார்வேந்தர் தேடி வரும் பக்தர் பரனை ஆவேந்தர் ஆடி தோழும் அன்பனை என் இன்பனை நான் கண்டேன் என் கண்குளிர கத்தனை என்று கண்டேன் என் கண்குளிர. அண்டேனோர் கண்புருவம் ஆரணனை அண்டேனோர் கண்புருவம் ஆரணனை கண்டோர்கள் காலிதிக்கும் காரணனை பூரணனை கண்டேன் என் கண்குளிர கத்தனை என்று கண்டேன் என் கண்குளிர. மன்னோரிருள் போக்கும் மாமணியை மன்னோரிருள் போக்கும் மாமணியை விண்ணோரும் வேண்டி நிற்கும் விண்மணியை கண்மணியை கண்டேன் என் கண்குளிர கத்தனை என்று கண்டேன் என் கண்குளிர. கொண்டாடும் விண்ணோர்கள் கோமகனை கையிலே கண்டேன் என் கண்குளிர கத்தனை என்று கண்டேன் என் கண்குளிர. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம்
13ஆம் அதிகாரம் கிறிஸ்தவ வாழ்விலே ஒருவனை மெய்யான கிறிஸ்தவன் என்று அடையாளம் காட்டுகின்ற ஒரு வாழ்வு எப்போது யாரிடத்திலே எதை வைத்து அவனை மெய்யான கிறிஸ்தவன் என்று அடையாளம் காண முடியும்? எத்தனையோ கிறிஸ்தவர்கள் என்று இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் என்று, மதம் கிறிஸ்தவர்கள் என்று எல்லோரையும் பொதுவாக உலகம் சொல்லும். ஆனால் அவ்வாறு உலகம் வார்த்தையினால் சொல்லுவதை விட ஆண்டவர் சொல்லுவதைப் போல அவர்கள் அறிவார்கள், கிறிஸ்தவன் என்பதை அறிவார்கள் என்கின்ற காரியத்தை ஆண்டவர் சொன்னார். இதை வைத்து ஒருவன் மெய்யான கிறிஸ்தவன் என்பதை எதை வைத்து அறிவார்கள்? எதை வைத்து அறிவார்கள்? அன்பு. அந்த அன்பை வைத்துத்தான் அவன் மெய்யான கிறிஸ்தவன் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள முடியும். இல்லாவிட்டால் அங்கே இந்த காந்தி சொல்லுவதை போல கிறிஸ்தவத்தை மதிக்கின்றேன், ஆனால் கிறிஸ்தவத்தை நம்புகின்றேன், ஆனால் கிறிஸ்தவர்களை நான் நம்புவது இல்லை என்று சொல்லுவதைப் போல அவ்வாறு அது உலகத்திலே சொல்லக்கூடிய காரியங்கள். ஆனால் ஏன் அவ்வாறு ஒரு கிறிஸ்தவத்திற்கு அன்பு எந்த அளவுக்கு ஏன் அது சிகரமாக விளங்குகின்றது? கிறிஸ்தவத்தை அழகுபடுத்தக்கூடிய, அலங்கரிக்கக்கூடிய, சிகரத்திலே கொண்டு போய் உயர்த்தி வைக்கக்கூடிய அந்த அன்பு என்பது ஏன் அது பிரதானமாய் இருக்கின்றது? அன்பே பிரதானம். இந்த பூமியிலே பணமோ பொருளோ சொந்தமோ பந்தமோ ஆஸ்தியோ அழகோ பட்டமோ பதவியோ எந்த மகிமை எல்லா கட்டிய அன்பே பிரதானம். ஏன் அந்த அன்பே பிரதானம் என்பதை அவ்வாறு சொல்லப்படுகின்றது. நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். 13ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆமென். அன்பு என்பதெல்லாம் நான் எத்தனை நாள் இவர்களிடத்திலே அன்பு வைத்தேன், எத்தனை மாதம் அன்பு வைத்தேன், எத்தனை வருடம் இவர்களிடத்திலே அன்பு வைத்தேன், அன்பாய் இருந்தேன் என்று அது கால வரையறையை வைப்பது அன்பல்ல. எத்தனை வருடம் இவர்களோடு பழகினேன் என்று அது கால வரை சொல்லுவார்கள். 5 வருடம் இவர்களோடு பழகினேன், 10 வருடம் இவர்களோடு பழகினேன் என்று பழகுவதற்கு காலவரை இருக்கும். ஆனால் அன்பிற்கு அதற்கு காலவரை என்கின்ற ஒன்றை இயேசு இங்கே வைக்காமல் அதை குறித்து அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவர் யாரிடத்திலெல்லாம் இந்த பூமியிலே வாழ்கின்ற காலத்திலே யாரிடத்திலெல்லாம் அன்பு வைத்தாரோ அவர்களிடத்திலே அந்த அன்பு முடிவு வரைக்கும் அவர் வைத்தார். முடிவு வரைக்கும் என்று எதை சொல்லுகிறார் என்றால் அவர் இந்த பூமியிலே மரிக்கும் வரைக்கும். அதைத்தான் அவர் மேலே சொல்லும் பொழுது அந்த வசனத்திலே சொல்லுகிறார், தாம் இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான வேளை வந்தது. வாழ்க்கையிலே எல்லோருக்கும் முதலாவது ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். அந்த நிச்சயம் என்னென்றால், இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்றோம். இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாம் இந்த உலகத்தை விட்டு, ஆண்டவர் இயேசு தன்னை அவரை குறித்து எழுதப்படும் பொழுது அப்படித்தான் எழுதி வைத்திருக்கின்றார், உலகத்தை தாம் இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான வேளை வந்தது என்பதை போல இந்த உலகத்திலே எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த உலகமே நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தை விட்டு எல்லோரும் போகத்தான் வேண்டும். அது அவர்களுக்கு தேவன் காலங்களை நேரங்களை எப்படி நியமிக்கின்றாரோ அதன்படி எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு போகத்தான் வேண்டும். உலகத்தை விட்டு விட்டால் அடுத்த கட்டம் எங்கே போவது? அதுதான் பெரிய ஒரு கேள்விக்குறி.
அதற்கு பிற்பாடு பார்ப்போம், மரித்த பிற்பாடு பார்ப்போம் என்று அவ்வாறு சிலர் சொல்லுவார்கள். அவ்வாறு சில வேளை நம்முடைய வாழ்க்கையிலே கூட, உலக வாழ்க்கையிலே இப்போதெல்லாம் இந்த உலகத்தை விட்டு இப்போதைக்கு நாம் போக மாட்டோம், எத்தனையோ வருடங்களுக்கு நாம் வாழுவோம், எத்தனையோ வருடங்களுக்கு நாம் இருப்போம் என்று அவ்வாறு ஒருவேளை எண்ணி சிந்தித்து கொண்டிருக்க முடியும். அதெல்லாம் இயேசு கிறிஸ்து 33 வருடத்திலே அவற்றை வாழ்க்கை முடிந்து விட்டது. அவ்வாறு அங்கே சிலருடையக்கு அதிகமாக இருக்கும், சிலருக்கு கொஞ்சமாக இருக்கும். அது சிலர் நேரம் ஆண்டவர் இந்த பூமியிலே அவருடைய வருகை சீக்கிரமாய் வந்துவிட்டால் எல்லோருமே ஒட்டுமொத்தமாய் உலகத்தை விட்டு போக வேண்டியவர்கள்தான். ஆனால் அவ்வாறு இந்த உலகத்தை விட்டு உலக வாழ்க்கை முடித்து எங்கே போக போகின்றோம், எங்கே போக வேண்டும், அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் எப்போவுமே ஒவ்வொரு நாளும் அது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தை விட்டு இயேசுனுடைய வாழ்விலே பிதாவினிடத்திற்கு போக வேண்டும். அதுதான் அவருடைய வாழ்விலே சிந்தனையாக இருந்தது, நோக்கமாக இருந்தது. ஆகையால் அந்த பிதாவினிடத்திற்கு தான் போக வேண்டுமாக இருந்தால் சும்மா பிதாவினிடத்தில் எல்லாம் நாங்கள் போக முடியாது, பிதாவினிடத்திலே போய் சேர முடியாது. அந்த பிதாவினிடத்திலே தான் போக வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்திலே அன்பில் வாழ்கின்ற வாழ்வு மட்டும்தான் பிதாவினிடத்திலே தன்னை கொண்டு போகும். இந்த உலக வாழ்க்கை முடியும் பொழுது பிதாவினிடத்திலே தன்னை கொண்டு போகும். இந்த அன்பின் வாழ்விலே தனக்கு குறைவு இருக்குமாக இருந்தால், இந்த அன்பின் வாழ்விலே அவர் சரியாக வாழவில்லை என்று சொன்னால், இந்த அன்பிலே சரியாக அவர் நடக்கவில்லை என்று சொன்னால், அவர் பிதாவினிடத்திற்கு அவர் போக முடியாது, பிதாவினிடத்திற்கு அவர் செல்ல முடியாது. ஆகையால் அப்படிப்பட்ட அந்த வாழ்விலே அவர் அந்த அன்பை அந்த அளவுக்கு அவர் பாதுகாத்து முடிவு பரியந்தம் அதை பாதுகாத்தார். எப்படி அதை பாதுகாத்தார்? இன்றைக்கு நாம் மற்றவரிடத்திலே அன்பு செய்கின்றோம், அன்பு காட்டுகின்றோம், குடும்பத்திலே அன்பு காட்டுகின்றோம், சபையில் உள்ள விசுவாசிகளிடத்திலே அன்பு காட்டுகின்றோம், வெளியில் உள்ள அவிசுவாசியான மனுஷர்களிடத்திலே அன்பு காட்டுகின்றோம். ஆனால் இந்த அன்பெல்லாம் நிலைத்திருக்கின்றதா? அதை அடுத்த சொன்னார், முடிவு பரியந்தம் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தம், அதாவது சாகும், அவர் மரிக்கும் வரைக்கும் அந்த அன்பில் என்ன இருக்கவில்லை, குறைவு இருக்கவில்லை. அந்த அன்பை அவர் இழந்து போகவில்லை, அந்த அன்பை முறித்து விடவில்லை, அந்த அன்புக்கு இடைவெளியை உண்டு பண்ணவில்லை. அந்த வாழ்க்கையிலே அடுத்த வசனத்திலே அதை குறித்து சொல்லும் பொழுது, சீமோன் பேதுருவை பிசாசானவன் அவரை காட்டி கொடுக்கும்படிக்கு தூண்டினான். அவர் யாரை அன்பு செய்தார், எப்படி அன்பு செய்தார், எந்த சூழ்நிலையிலே அன்பு செய்தார் என்பதை குறித்து கீழே அங்கே பார்க்கின்றோம். சும்மா அன்பு வைப்பதெல்லாம் ஒருவர் நமக்கு நன்மை செய்தால் அவரிடத்திலே அன்பாக இருக்கலாம், நம்ம எல்லாம் நன்றாய் விசாரித்து கொண்டிருந்தால் அவரிடத்திலே நல்ல அன்பாக இருக்கலாம். இல்லாவிட்டால் நமக்கு அவர்கள் அங்கே நல்ல ஐக்கியமாய் நம்மோடு நல்ல உறவை வளர்த்து, இல்லாவிட்டால் நல்ல கொடுக்கல் வாங்கல்களிலே நமக்கு சரீர பிரகாரமாய் எல்லாவற்றிலும் நம்மோடு நல்லபடியாக அங்கே பழகி பேசி நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தால் அவரிடத்திலே நாம் அன்பு வைக்கலாம். அந்த அன்புக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அவ்வாறு அந்த காரியத்திலே இவ்வாறெல்லாம் மற்றவர்கள் நம்மிடத்திலே நடந்து கொள்ளும் பொழுது அவரிடத்திலே எல்லாம் அன்பாய் இருந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அந்த அன்பு முடிவு பரியந்தமும் அந்த அன்பு அவரிடத்திலே இருக்கின்றதா? இன்றைக்கு நாம் யார் யாரையெல்லாம் அன்பு செய்தோம், அவர்களோடெல்லாம் இப்போதும் நாம் அன்பாக இருக்கின்றோமா? நாம் யார் யாரெல்லாம் இப்போ முன்னாடி எல்லாம் நாம் எல்லோரையும் அன்பு செய்ய, கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், வெளியில் உள்ள மனிதர்களை அன்பு கூறுகின்ற வாழ்வாக இருக்கலாம். இப்படியெல்லாம் நாம் அன்பு ஊந்துகின்றிருந்த அந்த வாழ்க்கையிலே அதே அன்பிலே இப்போது நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமா? அவர் முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார். ஆனால் அவரான அந்த அன்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கணும். இல்லாவிட்டால் அந்த அன்பு இப்பொழுது ஒளிந்து போய்விட்டதா, இல்லாமல் போய்விட்டதா? பிள்ளைகள் பெற்றோருக்கிடையிலே
அன்பு இல்லாமல் போய்விட்டதா? விசுவாசிகளுக்கிடையிலே ஒருவருக்கொருவர் அன்பு முறிந்து விட்டதா? அந்த அன்பை இழந்து விட்டோமா? இல்லாவிட்டால் கணவன் மனைவிக்குள்ளே அன்பை இழந்து விட்டோமா? இல்லாவிட்டால் ஒரு வெளியில் உள்ள ஒரு அவிசுவாசியான மனுஷனிடத்திலே ஒரு அன்பை இழந்து விட்டோமா? அன்பு எங்கே இழக்கப்படுகின்றது? அன்பு எங்கே நிலைத்திருக்கின்றது? அவ்வாறான வாழ்விலே ஒருவர் நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நாம் விரும்பாத, நமக்கு பிடிக்காத, இல்லாவிட்டால் நமக்கு மரியாதை குறைச்சலாய், இல்லாவிட்டால் நமக்கு ஏதோ ஒரு தீமையாய், இல்லாவிட்டால் நம்மை மனம் புண்படத்தக்கதாய், அவமானப்படுத்தத்தக்கதாய் ஏதோ ஒரு காரியத்தை செய்கின்றார்கள். அறிந்து செய்கின்றார்கள், அறியாமலும் செய்கின்றார்கள். அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் சில வேளை சில காரியங்களை பேசலாம், சில காரியங்களை செய்யலாம். நாம் சில நடைமுறைகளை பார்க்கின்றோம். இவர்களேன் இவ்வாறு நடக்க வேண்டும், இவர்களேன் என்னோடு இவ்வாறு இருக்க வேண்டும், இவர்களேன் என்னை குறித்து இவ்வாறு பேச வேண்டும், இவர்களேன் என்னை மதிக்கவில்லை, இவர்களேன் எனக்கு நன்மை செய்யவில்லை, இவர்களேன் என்னை பற்றி குறையாய் பேசுகின்றார்கள். இப்படியெல்லாம் பல காரணங்கள், பல விமர்சனங்கள் மனுஷனுடைய வாழ்விலே இதெல்லாம் தலைதூக்கும். அதையெல்லாம் காணும் பொழுது என்ன நடக்கின்றது? அவர் தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார். இப்பொழுது அதெல்லாம் காணும் பொழுது அன்பில் முறிவு உண்டாகி அவருடைய அன்பு ஒளிந்து போகின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்களின் நிருபத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அல்லேலூயா. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அதுதான் கிறிஸ்தவ அன்பு. மனுஷிய அன்பு இருக்கின்றது. மனுஷிய அன்பு, நீ என்னோடு எப்படி நடந்து கொள்ளுகிறாயோ அப்படித்தான் நான் உன்னோடு நடந்து கொள்ளுவேன். அது மனுஷிய அன்பு. அது ஒளிந்து போகும். நாம் எதிர்பார்க்கின்றபடி அவர்கள் நம்மோடு இருக்கவில்லை என்றால், நாம் விரும்புகிறபடி அவர்கள் நம்மோடு நடக்கவில்லை என்றால், அந்த அன்பு ஒளிந்து போகும். அது அன்பல்ல. அதை அன்பென்று சொல்ல முடியாது. அது மனுஷன் தானாக உருவாக்கி கொள்ளுகின்ற சுயமான அன்பு. கணவன் மனைவிக்குள்ளே, மனைவி தனக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் மனைவியிடத்திலே அன்பு இல்லாமல் போகின்றது. ஏன்? அது மனுஷிய அன்பு. ஏனென்றால் அது ஒன்றை எதிர்பார்க்கின்ற அன்பு. அது கிறிஸ்தவ அன்பு அல்ல. கிறிஸ்தவத்துக்குரிய அன்பு என்ன செய்யாது? ஒளியாது. அதுதான் மெய்யான அன்பு. அந்த அன்பு ஏன் ஒளியாது? ஏனென்றால் அது இயேசு கிறிஸ்து தான் பிதாவினிடத்திற்கு போகின்றேன், இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகின்றேன் என்று சொல்லுவதைப் போல இந்த உலக வாழ்விலே தான் பிதாவினிடத்திலே போய் சேர வேண்டும். அந்த பிதாவினிடத்திலே போய் சேர வேண்டுமாக இருந்தால் இந்த அன்பை எந்த வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலைகளிலும் இதை நான் முறித்து விடக்கூடாது. இந்த அன்பு ஒளிந்து விடக்கூடாது. என்ன முன்னெல்லாம் நல்ல மாதிரி இருப்பீர்கள், முன்னெல்லாம் நல்ல அன்பாக இருப்பீர்கள், இப்போ என்ன கச்சிட்டா என்று கேட்பார்கள். சிலரை பார்த்து சொல்லுவார்கள். இல்லாவிட்டால் சிலரை குறித்து சிலரிடத்திலே பேசும்போது அவர்களோடு கச்சு விட்டது. ஏன்னா இப்போது அன்பு ஒளிந்து போய்விட்டது. இது என்ன அன்பு? சபையிலே கிறிஸ்தவுக்குள்ளாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறதான இந்த வாழ்க்கையிலே சபையில் உங்களுடைய சபை எப்படிப்பட்ட சபை? எங்களுடைய சபையிலே நாங்கள் நகை அணிவதில்லை, எங்களுடைய சபையிலே நாங்கள் பாஸ்டர் சொல்லுவதில்லை, எங்களுடைய சபையிலே நாங்கள் காணிக்கைகள் எல்லாம் கை நீட்டி வாங்குவதில்லை, எங்களுடைய சபையிலே அது செய்வதில்லை, எங்களுடைய சபையிலே இது செய்வதில்லை என்று. இது சபை அல்ல. இது சபைக்குரிய பிரதானமுள்ள காரியம் அல்ல. சபையினுடைய மேன்மை என்னென்றால் அன்பு. அந்த சபையிலே அன்பு இருக்கின்றதா? ஆளுக்கால் அடித்து கொள்ளுகிறார்கள், ஆளுக்கால் சண்டை பிடித்து கொள்ளுகிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்து விட்டபடியினால் அவர்கள் பெற்றோர்களோடு சண்டை போடுகின்றார்கள், பிள்ளைகள் பெற்றோரோடு சண்டை போடுகின்றார்கள், விசுவாசிகளோடு வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், கூக்குரல் இடுகின்றார்கள், விரோதம் வைத்திருக்கின்றார்கள், பகையை வைத்திருக்கின்றார்கள். அவர்களோடு கதைப்பதில்லை, அவர்களுடைய வீட்டுக்கு போவதில்லை, அவர்களோடு உறவில்லை. வெட்கம். இது கிறிஸ்தவமே அல்ல. இப்படிப்பட்டவர்கள் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போக முடியாது. ஏனென்றால் அன்பு ஒளியாது. எத்தனை பேருடைய வாழ்விலே அன்பு ஒளியாது?
அது யாரிடத்திலும் ஒழியாது. ஏனென்றால் நான் காட்டுகின்ற அன்பு மனுஷிய அன்பல்ல. மனுஷிய அன்பை உதறி குப்பையிலே போட்டு விடுங்கள். இந்த மனுஷிய அன்பு தேவனுக்கு முன்பாக ஒன்றுக்கும் உதவாது. யாராவது தங்களை மதித்தால் அவர்களிடத்திலே நல்லபடியாக நடந்து கொள்வார்கள். தங்களை மதிக்கவில்லை என்றால் தூக்கி குப்பையிலே போட்டு விடுவார்கள். ஏன்? என்ன காரணம்? அங்கே என்ன இருக்கின்றது? எல்லாமே மனுஷி அன்புதான். அங்கே மெய்யான அன்பில்லை. ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு எப்படியெல்லாம் கடினமாய் இல்லாவிட்டால் கணவன் எப்படியெல்லாம் கடினமாய் நடக்கின்ற அந்த வாழ்வு இருந்தாலும், ஆனால் அந்த ஜீவியத்திலே அந்த மனைவியிடத்திலே அந்த கணவனிடத்திலே அன்பு ஒளிந்து போய் ஒருவரோடு ஒரு பேசாமல் ஒருவரோடு கதைக்காமல் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அப்பாட்ட போய் அதை சொல்லு, அம்மாட்ட போய் அதை சொல்லு என்று இப்படியெல்லாம் வைத்து உறவை வைத்து சபையிலே விசுவாசிகளுக்குள்ளே இப்படியெல்லாம் ஒரு பிரிவுகள் முரண்பாடுகள், உறவுகளுக்குள்ளே பிரிவுகள், முரண்பாடுகள், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு சபையிலே, ஒரு கிறிஸ்தவனுடைய சபையிலே யார் கிறிஸ்தவன்? இங்கே அன்பு ஒளிந்து போகாமல் பாதுகாக்கின்றவன் தான் கிறிஸ்தவன். அன்பை யார் பாதுகாக்கின்றார்கள்? அன்பிலே எந்த அளவுக்கு விரிசலை உண்டாக்குகின்றார்கள்? சிலர் இவ்வாறும் இருப்பார்கள். தங்களுக்கு யாராவது ஒருவர் அங்கே பிடிக்காத ஒன்றை செய்து அதனாலே அவர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு அன்பு முறிந்து விட்டால் உடனே என்ன சொல்லுவார்கள்? அவர்களோடு பேச மாட்டார்கள், அவர்களோடு உறவு வைக்க மாட்டார்கள். அவர்கள் வீட்டிலும் சொல்லுவார்கள், பிள்ளைகளிடத்திலும் சொல்லுவார்கள், மனைவியிடத்திலும் சொல்லுவார்கள், கணவனிடத்திலும் சொல்லுவார்கள், நான் கதைக்காதவர்களோடு நீங்கள் கதைக்கக்கூடாது, நான் போகாத இடத்துக்கு நீங்களும் போகக்கூடாது, நான் பழகாத இடத்துக்கு நீங்களும் பழகக்கூடாது. இவ்வாறும் சொல்லுவார்கள். யார்? விசுவாசிகளும் சொல்லுவார்கள். இதை வைத்து வாழுகின்றோம். இவ்வுலகத்தை விட்டு நாம் எங்கே போவதற்கு வாழுகின்றோம்? பாதாளத்துக்கு போவதற்காகவா சபையில் இருக்கின்றோம்? நரகத்துக்கு போவதற்காகவா சபையிலே இருக்கின்றோம்? பிராவனிடத்திற்கு போவதற்காகவே தானே சபையிலே வைத்திருக்கின்றார். இப்படியெல்லாம் இருந்து கொண்டு நாம் தான் அன்பை, நம்முடைய அன்பு தான் ஒளிந்து போகின்றது என்றால் அடுத்தவனுடைய அன்பும் அது இருக்கக்கூடாது. அடுத்தவனும் அன்பாக இருக்கக்கூடாது, அவனுடைய அன்பு இருக்கக்கூடாது. தான் நல்லா இல்லாவிட்டால் அடுத்தவனும் நல்லா இருக்கக்கூடாது. இந்த பூமியில், இந்த உலகத்திலே சிலர் இவ்வாறெல்லாம் அடுத்தவளை பார்த்து பொறாமைப்படுகிறவர்கள் இருக்கிறார். கொஞ்சம் அவர்கள் பொருளாதாரத்திலே கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து அல்லாவிட்ட குடும்ப வாழ்க்கையிலே கொஞ்சம் நல்லாய் வந்து அவர்கள் வரும் பொழுது அதையெல்லாம் பார்ப்பதற்கு அவர்களுக்கு பொறுத்து கொள்ளாமல் தங்களை விட இவர்கள் நல்லா வரக்கூடாது, தங்களைப் போல இவர்கள் இருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? அது அவ்வாறு இருப்பதைப் போல அங்கே நான் கதைக்கவில்லை என்றால் நீ கதைக்கக்கூடாது, நான் அந்த இடத்துக்கு போகவில்லை என்றால் நீயும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது. இது என்ன கிறிஸ்தவம்? இது குடும்பம் கிறிஸ்தவம் என்பது குடும்பத்துக்கு என்ன ஒட்டுமொத்தமாய் குடும்பம் எதை செய்கின்றதோ அதுவா கிறிஸ்தவ வாழ்வு? இல்லையே. ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த பூமியிலே, இந்த வாழ்விலே உங்களுடைய அன்பு, யாரிடத்திலே நீங்கள் அன்பு வைக்கிறீர்களோ அந்த அன்பு நிலைத்திருக்க வேண்டும், ஒளிந்து போகாது இருக்க வேண்டும், முடிவு பரியந்தம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற அந்த அன்பு தான் மெய்யான அன்பு. இந்த அன்பை எப்படி நாம் கட்டி எழுப்ப முடியும்? இந்த அன்பை வாழ்க்கையில் எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? இதை நாம் சும்மா உட்கார்ந்து கொண்டு இந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? இது யாராவது நமக்கு கொண்டு வந்து தரத்தான் முடியுமா? மனுஷிய அன்பை யாராவது நமக்கு கொண்டு வந்து தந்து தங்களை அன்பு செய்யும்படிக்கு சொல்லுவார்கள். ஆனால் கிறிஸ்தவ அன்பு என்பது இந்த பூமியிலே அது எங்கிருந்து உருவாகின்றது? ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்லி அவர் கீழே என்ன செய்தார் என்று பார்க்கின்றோம். அவர் அந்த காரியத்தை அவர் சொல்லி அவர் அப்படியே பிசாசு யூதாசு தன்னுடைய இருதய அங்கே காட்டி கொடுக்க போன்றான் என்று அறிந்தவுடனே அவர் அந்த இடத்திலே 6வது வசனத்தை வாசிப்போம். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது 4வது வசனம். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அந்த ஆண்டவர் இயேசு எப்படி முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார்? யாரால் முடிவு பரியந்தமும் ஒருவரை தொடர்ச்சியாய் அன்பு கொண்டு கொண்டே இருக்க முடியும்? எந்த வாழ்விலும் யாரையும் எப்போதும்
அன்பிலே ஒளிந்து போகாத அன்பை யாரால் செய்ய முடியும் என்றால் ஆண்டவர் இயேசு அதை செய்வதற்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை அடுத்தவருடைய பாதங்களுக்கு கீழாக கொண்டு வந்தார். யூதாசனுடைய பாதத்துக்கு கீழாக வந்தார், சீமோனுடைய பாதத்திற்கு கீழாக வந்தார், தன்னுடைய எல்லோருடைய பாதத்திற்கு கீழாகவும் இயேசு வந்து அதை கழுவினார். அதை கழுவி அதை துடைத்தார். கிறிஸ்தவத்தினுடைய மெய்யான அன்பு, ஒளிந்து போகாத அன்பு, நிலைத்திருக்கிற அன்பு யாரிடத்தில் இருக்க முடியும்? மன்னிக்கின்ற வாழ்வு. எந்த சகோதர சகோதரிகளிடத்திலே மன்னிக்கின்ற வாழ்வு இருக்கின்றது. மன்னிப்பு மன்னிப்பு என்று சொல்லி எத்தனையோ வார்த்தைகளை, எத்தனையோ காரியங்களை கேட்கலாம். ஆனால் அந்த மன்னிப்பு வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அன்பு செய்ய வேண்டும் என்று எத்தனையோ வார்த்தைகளை கேட்கலாம், எத்தனையோ சத்தியங்களை கேட்கலாம், பிரசங்கங்களை கேட்கலாம், எவ்வளவோ காரியங்களை கேட்கலாம். ஆனால் அந்த வாழ்க்கை மன்னிப்பில் இருந்து வர வேண்டும். அந்த மன்னிப்பு இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் எல்லோரையும் எந்த சூழ்நிலைகளிலும் அவரால் மன்னிக்க முடிந்தது. அவருடைய இருதயத்திலே யாரை குறித்தும் அவர் வைராக்கியம் வைத்திருக்கவில்லை, யாரை குறித்தும் பகை வைத்திருக்கவில்லை, யாரை குறித்தும் விரோதம் வைத்திருக்கவில்லை, யாரை குறித்தும் கசப்பு வைத்திருக்கவில்லை. வேற்றுமையான பிரிவினையான உணர்வுகளை யாரை குறித்தும் அவர் வைத்திருக்கவில்லை. காரணம் என்னென்றால் அவர் அடுத்தவர்களுடைய பாதங்களுக்கு கீழாக தன்னை தாழ்த்தினார், அவர்களுடைய காரியங்களை கழுவினார், அதாவது மன்னித்தார். அந்த மன்னிப்பினுடைய வாழ்வில்தான் எது இருக்க முடியும் என்றால் அன்பு நிலைத்திருக்க முடியும். ஒருவரை நீங்கள் எப்போதும் மன்னிக்க மனதில்லாமல் போகின்றீர்களோ அப்போது அவர்களோடு உள்ள உங்களுடைய அன்பு ஒளிந்து போகின்றது. பெற்றோர்களோடு உள்ள அன்பு ஒளிந்து போகின்றது, பிள்ளைகளோடு உள்ள அன்பு ஒளிந்து போகின்றது. ஏன்? அவர்கள் எனக்கு இவ்வாறு செய்து விட்டார்கள், என்னிடத்திலே இவ்வாறு நடந்து விட்டார்கள் என்று அவ்வாறெல்லாம் மனம் புண்பட்டு மனத்தாங்கள் அடைந்து இப்படியெல்லாம் என்னை பற்றி சொல்லிவிட்டார்கள், கதைத்து விட்டார்கள், பேசிவிட்டார்கள் என்று நிறைய காரணங்கள் எல்லாவற்றையும் அந்த இருதயத்துக்குள்ளே வைத்து அந்த இருதயத்தை கசப்பினால் நிறைக்கின்றார்களே. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இப்படியெல்லாம் காரியங்களை கேட்கும் பொழுது கோபம் வருகின்றது. மனுஷன் மாம்சத்திலே வாழ்கின்றபடியினால் அவனுக்கு அந்த சந்தர்ப்பத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் உடனே கோபம் வருகின்றது. ஆனால் கோபம் கொண்டால் பாவம் செய்யாதிருங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய கோபம் எரிச்சலாய் மாறி அந்த எரிச்சல் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைக்கும்படிக்கு பிசாசு உங்களிடத்திலே வந்து குடிகொண்டு பிரிவினைகளையும் பிளவுகளையும் பகைகளையும் விரோதங்களையும் உருவாக்கி உங்கள் வாழ்க்கையை தனிமைப்படுத்தி அன்பை முறித்து அன்பை ஒளிந்து போய் அன்பு நிலைத்திருக்காத தனிமைப்படுத்துகின்ற வாழ்விலே கொரோனா வைரஸ் கிருமியை போன்று உங்களை தனிமைப்படுத்துகின்ற வாழ்வுக்குள்ளே அப்படியே கொண்டு போய் ஒதுக்கி விடுவதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். அந்த இடம் எங்கு உருவாகிறது? கோபம். அந்த வாழ்க்கையிலே அந்த அப்படிப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு கோபம் எழும்புகின்றது. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? அதை பாவமாவதற்கு அனுமதிக்க கூடாது. அது பாவமாய் கசப்பாய் உங்கள் உள்ளத்திலே குடியுள்ளதற்கு அனுமதிக்காதீர்கள். நாட்கணக்கு, வாரக்கணக்கு, மாதக்கணக்கு, வருடக்கணக்கிலே கூட அன்பு ஒளிந்து போய் அன்பு இல்லாமல் வாழ்கின்ற எத்தனை சகோதர சகோதரிகளை வாழ்க்கையிலே நாங்கள் வைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்டவர்களெல்லாம் நாங்கள் வைத்துக்கொண்டு கிறிஸ்தவத்தை எப்படி நாங்கள் முன்னெடுக்க முடியும்? கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படித்தான் வாழ முடியும்? கிறிஸ்தவன் என்று எப்படித்தான் மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்த முடியும்? அடுத்தவர்கள் பேசும் பொழுது அவர்களோடு கதைப்பதில்லை. யாரோடு கதைப்பதில்லை? அவருடைய சபையில் உள்ள அந்த குடும்பத்தோடு கதைப்பதில்லை, அந்த சகோதரோடு கதைப்பதில்லை, அந்த சகோதரியோடு அவர்கள் கதைப்பதில்லை. இது கிறிஸ்தவம். இந்த கிறிஸ்தவத்தின் சாட்சியை வெளியிலே கேட்கின்ற மனுஷன் இங்கு என்ன இருக்கின்றது? இங்கு அன்பு இருக்கின்றதா? அன்பில்லை. இங்கு எல்லாம் அங்கே அவர்கள் ஒருவர் நல்லபடியாக சபையிலே பழகி கொண்டு வாழுகின்றார்கள். பழக்கம் இருக்கின்றது, அன்பு இல்லை. அன்பு இருந்தால் இவ்வாறெல்லாம் நாம் நடந்து கொண்டு வாழ முடியுமா? அவ்வாறு அந்த கோபம் வரும் பொழுதே நீங்கள் என்ன செய்து விடுங்கள்? தேவனுடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள்.
தாழ்த்தி, ஆண்டவரே இந்த காரியத்தில் இப்போது எனக்கு கோபம் விழுந்து இவர்கள் மேல் கசப்பு உருவாகி அந்த கசப்பு வைராக்கியமாய் மாறுவதற்கு முன்பாகவே நான் இவர்களை மன்னித்து விடட்டும். ஆண்டவரே, நான் மன்னித்து விடுகின்றேன். அவர்கள் பேசின காரியத்தை மன்னித்து விடுகின்றேன். அவர்கள் என்னோடு நடந்து கொண்ட காரியத்தை மன்னித்து விடுகின்றேன். ஒருவேளை அவர்கள் என்னை வெட்கப்படுத்தி இருக்கலாம், அவமானப்படுத்தி இருக்கலாம், எனக்கு நஷ்டத்தை கொடுத்திருக்கலாம். நான் மன்னித்து விடுகின்றேன். ஆண்டவர் இயேசுவை போல பாதங்களுக்கு கீழாக பாத்திரத்தை எடுத்து அவர் கழுவவும் துடைக்கவும் ஆரம்பித்தார். அவ்வாறு அந்த மன்னித்து விடுகின்ற அந்த வாழ்வில் வாழுகின்றவன் தான் அவனிடத்தில்தான் எது இருக்க முடியும் என்றால் அன்பு இருக்க முடியும். அவ்வாறு அவன் மன்னிக்கவில்லை என்றால் அவன் யாரை அறியவில்லை. இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகின்றேன் என்று இயேசு சொன்ன அந்த பிதாவை அறியவில்லை. நாம் அங்கே பார்க்கின்றோம். 1 யோவான் எழுதிய நிருபத்திலே, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1வது நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இங்கே பார்க்கணும், அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். இப்போது யாரிடத்திலே நமக்கு அன்பில்லை? இங்கே உட்கார்ந்திருக்கின்ற உங்களிடத்திலே இந்த கேள்வியை நீங்கள் கேளுங்கள். இங்கே நம்முடைய இந்த விசுவாசிகளை முதலாவது எடுத்துக்கொள்வோம். வெளியில் உள்ளவர்களை இப்போது இரண்டாவதாக வைத்துக்கொள்ளுவோம். வெளியில் உள்ளவர்களும் இரண்டாவது என்றால் அவர்கள் இரண்டாவது தரம் அல்ல, அவர்களும் பிரதானமானவர்கள். தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட எந்த மனுஷனும் பிரதானமானவன் தான். அவ்வாறான வாழ்க்கையிலே எந்த மனுஷனிடத்திலே நமக்கு அன்பில்லை? எல்லோரிடத்திலும் அன்பு இருக்கின்றதா? அதாவது அன்பு இருக்கின்றதான்ற மனுஷி அன்பல்ல, நிலைத்திருக்கின்ற தெய்வ அன்பு. அந்த அன்பை நாம் எல்லோரிடத்திலும் எப்படியெல்லாம் காட்டி காட்டி நாம் நடந்து கொண்டிருப்போம், அன்பிலே நடந்து கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு அந்த அன்பு ஒளிந்து போய் இருக்கின்றதா? இல்லாவிட்டால் அந்த அன்பு முடிவு பரியந்தமும் அது இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிற அன்பாய் இருந்து கொண்டிருக்கின்றதா? அவ்வாறு அந்த அன்பு நம்மிடத்திலே ஒளிந்து போய்விட்டது. இப்போதெல்லாம் எங்களிடத்திலே அவர்களுக்கு அன்பில்லை. ஒரு காலத்திலே அன்பாயிருந்தோம். தேவன் அன்பாகவே இருக்கின்றார். எதுவரைக்கும் அன்பாக இருக்கின்றார்? நேற்றும் அன்பாகவே இருக்கின்றார், இன்றும் அன்பாக இருக்கின்றார், நாளையும் அன்பாகவே இருப்பார். அவர் மாறாதவர், அவர் அன்பில் மாறாதவர். தேவன் அன்பாகவே இருக்கின்றார் என்றால் அவரை தொழுது கொள்ளுகிற ஜனம், அவரிடத்திலே போகின்ற ஜனம் எப்படி இருக்க வேண்டும்? அவர்களும் அன்பாகவே இருக்க வேண்டும். எப்போது? நேற்றும் அன்பாயிருக்க வேண்டும், இன்றும் அன்பாயிருக்க வேண்டும், நாளையும் அன்பாயிருக்க வேண்டும். நேற்று அன்பாயிருந்தவர்கள் இன்றைக்கு ஒரு குறையை செய்திருக்கலாம். இன்றைக்கு அன்பாயிருப்பவர்கள் நாளைக்கு நமக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்யலாம். இப்பொழுது நாம் அன்பை இழந்து நிற்போமா? அப்படி அன்பை இழந்து நின்றால் அவன் யார்? அவன் யார்? அன்பில்லாதவன் யார்? தேவனை அறியான். ஒரே ஒரு பதில்தான். யாரிடத்திலே நமக்கு அன்பு இல்லையோ அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் பல காரணங்களை நாம் சொல்ல முடியும். அவர்கள் எனக்கு அதை செய்தார்கள், இதை செய்தார்கள், என்னை அப்படி நடத்தினார்கள், இப்படி நடத்தினார்கள், எப்படியெல்லாம் அவர்களோடு நான் இருந்தேன் தெரியுமா? நிறைய காரணங்களை சொல்லுவார்கள். ஆனால் ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒருவரிடத்திலே உனக்கு அன்பில்லை என்றால் அதெல்லாம் காரியமல்ல, தேவனை நீ அறியவில்லை. அது ஒன்றுதான் பதில். நீ தேவனை அறிந்திருந்தால் நீ என்ன செய்திருப்பாய்? அன்பிலே நடந்து கொண்டிருப்பாய். தேவனை எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்களா? அறிந்திருக்கிறீர்களா? சொல்லுங்கள். நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்டால் நாம் அறிந்திருக்கின்றோம். பிள்ளைகள் தேவனை அறிந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அறிந்திருக்கிறோம். எப்படி தேவனை அறிந்திருக்கிறோம்? தேவனை நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? அவர் வல்லவர், நல்லவர், அற்புதம் செய்கின்றவர், அதிசயம் செய்கின்றவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர், அன்புள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், அதிசயங்களை செய்கின்றவர். இப்படியெல்லாம் தேவனை அறிந்து இப்படியெல்லாம் நான் சொல்ல முடியும். ஆனால் அந்த தேவனை அறிந்திருக்கிற என்று, தேவனை அறியான் என்று அவர் அதை சொல்லவில்லை. இப்படியெல்லாம் அறிந்திருக்கிறபடியினால் இவன் தேவனை அறிந்திருக்கின்றான், ஆகையால் இவன் தேவனை அறியவில்லை என்று அவ்வாறு சொல்ல முடியாது. தெய்வத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறிய வேண்டும்.
ஒரு 25 வருடத்திற்கு முன்பாக சகோதரன் ஜெயராஜுடைய அவருடைய வீட்டிலே ஒரு சிறுவனை அவர் கொண்டு வந்து வளர்த்தார். ஜெகன் என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளையை கொண்டு வந்து வளர்த்தார். அவரை குறித்து அவன் பாடசாலையிலே படிக்கும் பொழுது அந்த பாடசாலையிலே ஆசிரியர், அந்த டீச்சர் ஒரு கேள்வி கொடுத்தாவாம். என்னென்றால், சந்திரனை பற்றி 5 வசனம் எழுதுங்கள் என்று கேள்வி கொடுத்தாராம். அப்போது அந்த சிறுவன் அவன் எடுத்து வேண்டி சந்திரனை பற்றி 5 வசனம் எழுதி கொண்டு போய் அந்த ஆசிரியரிடத்திலே கொடுத்தார். ஆசிரியர் அதை அந்த கொப்பியை பார்க்கும் பொழுது சந்திரனை பற்றி அவன் எழுதின வாக்கியங்களை பார்த்தார். அவன் என்ன எழுதினான்? சந்திரன் குடிப்பான், சந்திரன் அடிப்பான், சந்திரன் சண்டை பிடிப்பான், சந்திரன் சாப்பாடு தரமாட்டான், சந்திரன் வீட்டை விட்டு கலைப்பான் என்று அவன் எழுதியிருந்தான். அந்த டீச்சர் பார்த்துவிட்டு அவனை கூப்பிட்டு, உன்னை சந்திரனை பற்றி 5 வசனம் எழுத சொன்னால் இங்கே என்ன எழுதி வைத்திருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது, சந்திரனை பற்றி தான் எழுதியிருக்கிறேன் என்றால். யாருடைய சந்திரன்? எங்களோட அப்பா தான் சந்திரன். அவன் சந்திரனை பற்றி எழுத சொல்லும் பொழுது அவன் தன்னுடைய அப்பா சந்திரனை பற்றி எழுது. அந்த சண்டே ஸ்கூலிலே அந்த 25 வருடத்துக்கு முன்பாக அவன் வந்து நான் சண்டே ஸ்கூல் எடுக்கும் பொழுது அவன் வரும் பொழுது அதை நக்கல கேலியாக சொல்லி அங்குள்ள பிள்ளைகள் எல்லாம் சொல்லி சிரிப்பார்கள். அவ்வாறு அந்த சிறுவனுடைய மனதிலே சந்திரன் கண்டவுடனே அவன் அந்த சந்திரனை மறந்து இந்த சந்திரனை அவன் நினைத்து கொண்டதை போல தேவனை அறிந்தவன் தேவனை அறியான் என்றால், நாங்கள் தேவனை அறியவில்லையா? தேவனை பற்றி நாங்கள் எவ்வளவு அறிந்திருக்கிறோம் தெரியுமா என்று அவன் மெய்யான சந்திரனை விட்டு அவனுடைய தகப்பன் சந்திரனை பற்றி அவன் எழுதுவதைப் போல அங்கே மெய்யான அந்த தேவனை குறித்ததான பிரதானமான அறிவை விட்டு தெய்வத்தை அவரை நாம் எப்படியெல்லாம் அறிந்திருக்கிறோம் என்று வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை எங்கெல்லாம் சொல்ல, அவர் அற்புதம் செய்தார், கைவிடாத தெய்வம், எங்கள் குடும்பங்களுக்கு வழி நடத்தினார், நன்மை செய்தார், எல்லாம் செய்தார் தான். ஆனால் என்னதான் செய்தாலும் அவன் அன்பில்லை என்றால் தேவனை அறியான். காரணம் என்னென்றால் தேவன் அன்பாகவே இருக்கின்றார். அவர் எப்படி அன்பாக இருக்கின்றார்? அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நாம் பாவியாக இருக்கும் பொழுது நமக்காக பலியாக அனுப்பி நம்மை அன்பு கொண்டார். நாம் பாவம் செய்து தவறும் பொழுதெல்லாம் அவரிடத்திலே போகும் பொழுதெல்லாம் நம்மை அன்பு செய்கின்றார். நம்மேல் எரிந்து விழுவதில்லை, நம்மேல் விரோதம் பாராட்டுவதில்லை, நம்மேல் வைராக்கியம் பாராட்டுவதில்லை, நம்மை ஒதுக்கி வைப்பதில்லை. அங்கே நீ என்னோடு பேசாதே, என்னிடத்துக்கு வராதே என்றெல்லாம் அவ்வாறு தேவன் நம்மை தூரமாக்கி வைப்பதில்லை. நாம் தவறும் பொழுதெல்லாம் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு போகும் பொழுது அவர் அப்படியே நம்மை நேசிக்கின்றாரே, ஏற்றுக்கொள்ளுகின்றாரே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு இரக்கம் செய்கின்றாரே, தயவு செய்கின்றாரே. என்ன காரணம்? அவர் அன்புள்ளவர் தெய்வம். அவருடைய அன்பு ஒளிந்து போகாது. நம்மை குறித்து தேவனுடைய அன்பு தேவனிடத்திலே ஒளிந்து போகுமாக இருந்தால் என்ன நடக்கும்? நாம் அவரை நெருங்க முடியுமா? அவரை கிட்ட சேர முடியுமா? முடியாது. ஏனென்றால் அவர் அன்பாய் இருக்கிறபடியினாலே தான் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆகையால் இப்படி ஒவ்வொரு சகோதரிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு குறைபாடுகளை மனத்தாங்கல்களை செய்யும் பொழுது கோபம் வருகின்றது. அந்த நேரத்திலே அதை வைராக்கியமாய் வைத்து கசப்பாய் வைத்து வைராக்கியம் பாராட்டாதபடிக்கு அவர்களிடத்திலே அன்பு ஒளிந்து போகாதே. ஆண்டவரே, என்னுடைய அன்பு ஒளிந்து போகக்கூடாது. இந்த சூழ்நிலையிலே என்னுடைய மனைவி என்னிடத்தில் நடந்து கொண்ட காரியத்தின் நிமித்தம், என்னுடைய கணவன் என்னிடத்திலே நடந்து கொண்ட காரியங்களின் நிமித்தம் என்னுடைய அன்பு ஒளிந்து போகக்கூடாது. அது முடிவு பரியந்தம் இருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அந்த அன்பை நான் நிலைத்திருக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, உம்மை நான் அறிய வேண்டும். என்ன அறிய வேண்டும்? நீர் எப்படி என்னை மன்னித்தீர், நீர் எப்படியெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறீர், அதே போல இவர்களை நான் மன்னிக்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலே நான் மன்னிக்க வேண்டும். அவ்வாறு நான் மன்னித்து அந்த வாழ்விலே அவர்களை
நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த ஜீவியத்திலே தான் அன்பு ஒளிந்து போகாமல் அந்த அன்பிலே நாம் வாழ முடியும். அவ்வாறான அன்பு ஒளிந்து போகின்ற சந்தர்ப்பங்களை பார்க்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? எனக்கு இப்போது அங்கே அவர்கள் இப்படி செய்தபடியினாலே, நடந்தபடியினாலே நான் இவர்களோடு பேச மாட்டேன், அவர்களோடு நான் கதைக்க மாட்டேன், அவளோடு நான் ஐக்கியம் கொள்ள மாட்டேன், அவளுடைய இடத்துக்கு நான் போக மாட்டேன். ஏன்? என்ன காரணம்? அவர்கள் இவ்வாறு செய்து விட்டார்கள், இவ்வாறு நடந்து விட்டார்கள். ஓகே, அவ்வாறெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் வாழ்க்கையை கொண்டு செல்கிறோம். இன்னொரு பக்கத்தை இப்போது நாம் பார்க்க வேண்டுமே. என்னது? அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லியிருக்கிறதே. நான் சபையிலே 20 வருடம் வாழ்கின்றேன், 30 வருடம் வாழ்கின்றேன், 10 வருடம் வாழ்கின்றேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு தேவனே இன்னும் அறியாத ஒரு மனுஷனாய் வாழ்ந்தால் எப்படி கிறிஸ்தவனாய் வாழ முடியும்? கிறிஸ்தவத்தை எப்படி மற்றவர்களுக்கு காட்ட முடியும்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்களே. அன்பை எப்படி நீங்கள் காட்ட முடியும்? அவர்கள் நன்றாயிருந்தால் நீங்களும் நன்றாய் சந்தோஷமாயிருக்கிற அல்ல, அவர்கள் உங்களுக்கு என்ன செய்தாலும் அதை மன்னிக்கக்கூடிய வாழ்விலே நீங்கள் இருக்கும் பொழுதுதான் நீங்கள் தேவனை அறிந்து வாழுகின்ற ஜனங்களாக இருக்க முடியும். தேவனிடத்திலே எதை அறிகிறீர்கள்? அன்பை அறிகின்றீர்கள். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கின்றார். அந்த அன்பாக இருக்கிற தேவனை வாழ்க்கையிலே நான் அறிந்து, ஆண்டவரே நான் இப்போது இவர்களை மன்னிக்க வேண்டும், ஆனால் முடியவில்லை, எனக்குள்ளே கோபம் வருகின்றது, எனக்குள்ளே இப்போது வைராக்கியம் வருகின்றது, இப்போது எனக்குள்ளே கசப்பு இருக்கின்றது, நான் என்ன செய்ய முடியும்? என்னால் மன்னிக்க முடியவில்லை. இந்த வாழ்விலே என்ன செய்ய முடியும்? அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே அவர் கூறும்போது இவ்வாறு கூறுகின்றார். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. இங்கே சொல்லுகின்றார், அவ்வாறெல்லாம் உங்களுடைய வாழ்விலே காணும் பொழுது துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். ஏன் அழுங்கள்? எதற்காக அழுங்கள்? ஆண்டவரே, நான் எனக்குள்ளே இந்த அன்பு ஒளிந்து போகின்றதே, இவர்கள் செய்த இந்த காரியங்கள், பேசின காரியங்கள், நடந்த காரியங்கள், இதையெல்லாம் நான் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய அன்பு ஒளிந்து போகின்றதே. இப்போது எனக்குள்ளே கோப எரிச்சலும் கசப்பும் வைராக்கியம் விரோதங்களும் பிரிவினைகளும் வருகின்றதே. ஆண்டவரே நான் உம்மை அறியவில்லை, தேவனே உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிய வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்திலே துயரப்படுங்கள். உங்களால் மன்னிக்க முடியவில்லை, என்னால் மன்னிக்க முடியவில்லை. ஆண்டவரே இந்த சகோதரே, இந்த சகோதரியை என்னால் மன்னிக்க முடியவில்லை, இந்த அவிசுவாசியான இந்த மனுஷனை மன்னிக்க முடியவில்லை, எனக்கு தீமை செய்த இந்த மனுஷனை மன்னிக்க முடியவில்லை. துயரப்படுங்கள், துக்கித்து ஆண்டவருடைய சமூகத்திலே அழுங்கள். நீங்கள் அவ்வாறு அழுது, ஆண்டவரே என்னுடைய அன்பு ஒளிந்து போகின்றது, இந்த சூழ்நிலையிலே இவர்களிடத்திலே நான் வைத்திருந்த அன்பு ஒளிந்து போகின்றது. அன்பு ஒரு காலம் ஒழியாது, ஆனால் இது ஒளிந்து போகிறது என்றால் இது மெய்யான தெய்வ அன்பில்லை ஆண்டவரே, இது மனுஷிய அன்பை வைத்திருக்கின்றேனே என்று துயரப்பட்டு தேவனிடத்திலே அழுங்கள், துக்கியுங்கள், அவரிடத்திலே கேளுங்கள், தெய்வ அன்பை தாரும். ஆண்டவரே ஒளிந்து போகாத அன்பு எனக்கு வேண்டும், நிலைத்திருக்கிற அன்பு எனக்கு வேண்டும். நான் மனப்பூர்வமாய் யாரையும் மன்னித்து விடக்கூடிய வாழ்வை தாரும். என்னை பொருட்டென்று எண்ண வேண்டாம். இயேசு பாதங்களுக்கு கீழாக போனார். யாருடைய பாதங்களுக்கு கீழாக யார் போக முடியும்? தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணாதவன், தன்னை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்காதவன், அவன்தான் மற்றவர்களுக்கு கீழாக போக முடியும். யாராக இருந்தாலும், எந்த வாழ்வை உங்களுக்கு செய்கிறவர்களாக இருந்தாலும் மன்னியுங்கள். உங்களுடைய வாழ்விலே நீங்கள் மன்னித்து வாழும்படிக்கு அந்த வாழ்வு உங்களிடத்தில் இல்லை என்றதெல்லாம் இப்போது காண்கிறீர்களோ, துயரப்படுங்கள், துக்கியுங்கள், அழுங்கள், சந்தோஷமாக இருக்காதீர்கள். நல்லா கொடுத்து விட்டு வந்தேன். சிலர் சொல்லுவார்கள், சிலரை
அவர்கள் கோவப்பட்டு சிலரை நன்றாக நல்லபடி அங்கே திட்டி பேசி அவர்களை அவமானப்படுத்தி வெட்கப்படுத்தி அவர்கள் எனக்கு இவ்வாறு செய்தார்களா, இவர்களுக்கு என்ன செய்கின்றேன் பார், எனக்கா இவ்வாறு செய்தார்கள், இவர்களுக்கு என்ன செய்கிறேன் பார், என்னையா வேதனைப்படுத்தினார்கள், இவர்களுக்கு என்ன வேதனையை கொடுக்கிறேன் பார், என்னையா வெட்கப்படுத்தினார்கள், இவர்களுக்கு அப்படி வெட்கத்தை கொடுக்கிறேன் பார் என்று அவர்கள் பதிலுக்கு பதில் ஒன்றை செய்துவிட்டு நல்லா தான் கொடுத்திருக்கிறேன் அவர்கள் செய்ததற்கு என்று சொல்லி இவர்கள் நகைக்கின்றார்கள், சந்தோஷப்படுகின்றார்கள். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லுகிறார், உங்கள் நகைப்பு துக்கிப்பாய் மாறட்டும், நகைக்காதீர்கள். நீங்கள் சாதித்து விட்டதாக நகைக்காதீர்கள். அன்பை முறித்து விட்டது என்று சொல்லி பெரியொரு வைராக்கியம் மாறாட்டுகிறதை போல நடக்காதீர்கள், வாழாதீர்கள். சஞ்சலம், உங்களுடைய சந்தோஷம் சஞ்சலமாய் மாறட்டும். சந்தோஷப்படாதீர்கள், அன்பை இழந்து சந்தோஷப்படாதீர்கள், அன்பை முறித்துவிட்டு சந்தோஷப்படாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் சந்தோஷப்படுபவர்களுக்குரிய அந்த வாழ்க்கையிலே நீங்கள் இல்லை. காரணம் என்னென்றால் நீங்கள் தேவனை அறியவில்லை. நீங்கள் அவ்வாறு சந்தோஷப்படும் பொழுது தேவனை நான் அறிந்திருக்கின்றேனா, அறியவில்லையே என்று நீங்கள் அவ்வாறான சூழ்நிலையை நினைத்து உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாய் மாறட்டும், உங்கள் நகைப்பு துக்கிப்பாய் மாறட்டும். தேவனிடத்திலே உங்களை தாழ்த்துங்கள். அவர்களே சொல்லும் பொழுது அதைத்தான் சொல்லுகிறார், இருமனம் உள்ளவர்களே ஒருமனமாகுங்கள், நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது தேவன் உங்களை உயர்த்துவார். ஆகையால் அன்பை நாம் எப்படி வாழ்க்கையிலே கண்டு கொண்டிருக்கின்றோம், எப்படி அன்பை வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கின்றோம். யாரை குறித்தும் நான் அன்பு செய்கின்ற யாரை குறித்தும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அந்த அன்பு ஒளிந்து போக நான் அனுமதிக்க மாட்டேன். ஏனென்றால் இது தெய்வீக கிறிஸ்தவ அன்பு. கிறிஸ்தவ அன்பு ஒளிந்து போகாது. அடிக்கடி அன்பு ஒளிந்து போகுதென்றால் நாம் தேவனிடத்திலே துயரப்பட்டு துக்கித்து அழ வேண்டும். தேவனே, இன்னும் நான் அறியவில்லை. அன்பில்லாதவன் தேவனை அறியான். இன்றைக்கு நீங்கள் தேவனை அறிந்திருக்கின்ற ஜனம்தானா? நீங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனமாயிருந்தால் நீங்கள் யாரிடத்திலெல்லாம் அன்பு வைக்கிறீர்களோ அவர்களிடத்திலே முடிவு பரியந்தமும் நீங்கள் அன்பு வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் யூதாசை போல் கூட உங்களிடத்திலே யூதாசை போன்ற மனுஷனாய் கூட இருக்கலாம். பேதுருவை போல் உங்களை காட்டி கொடுக்கிற மனுஷனாய் கூட இருக்கலாம். மற்ற சீசர்களைப் போல உங்களை தனியே விட்டு விட்டு தங்களுடைய சுகத்தை தேடி ஓடுகின்ற வாழ்வை போல கூட உங்களை தனிமையிலே விட்டு கூட வாழக்கூடியவர்களாக இருக்கலாம். யாராயிருந்தாலும் எவராயிருந்தாலும் எந்த சூழலும் அன்பு ஒளிந்து போகாது. இந்த வாழ்வை எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். சபைக்குள்ளேயே நிறைய பிளவுகள், குடும்பத்துக்குள்ளேயே நிறைய பிளவுகள், இதையெல்லாம் நாம் ஆராய்ந்து விரிவாக்கி பார்ப்பதிலெல்லாம் நான் விரும்புவதே இல்லை. காரணம் என்னென்றால் இதை விளங்கப்படுத்தி சொல்லுவதை விட ஒட்டுமொத்தமாகவே அன்பில்லாதவன் தேவனை அறியான். நீங்கள் தேவனை அறிய வேண்டுமாயிருந்தால் தேவன் அன்பாகவே இருக்கின்றார் என்பதை உங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்து அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். யாராவது நம்மிடத்திலே நாம் யாருக்காவது தவறாய் ஒன்றை நடந்து கொண்டு பேசியிருந்தால் அவர்கள் நம்மிடத்திலே வருவதற்கு பயப்படக்கூடாது. சிலரிடத்திலே போவதற்கு பயப்படுவார்கள். இவரிடத்திலே போனால் இவர்கள் பேசுவார்களா, இவரிடத்திலே போனால் மன்னிப்பு கேட்க போனால் இவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்களா, இவரிடத்திலே போனால் நம்மை கடினமாய் நடத்துவார்களா, பயப்படுவார்கள். அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமில்லாதது அன்பு. யாருக்கு பயமில்லாததாய் யார் இருக்க முடியும்? மன்னிக்கின்ற மனதையுடைய சகோதர சகோதரிகள். இந்த வாழ்வை என்னுடைய ஜீவியத்திலும் நான் ஆழமாய் இந்த வாழ்வை நான் நோக்கி நான் செல்லுகின்றேன். கிறிஸ்தவன் எந்த மனுஷனையும் மன்னிக்க வேண்டும். அன்பு செய்கிறவரிடத்திலே தொடர்ந்து அன்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும். குடும்பத்தில் அன்பு ஒழியக்கூடாது, சபையிலே அன்பு ஒழியக்கூடாது,
சமூகத்திலே அன்பு ஒழியக்கூடாது. எந்த மனுஷனிடத்திலும் அன்பு ஒழியக்கூடாது. அதுதான் தேவ அன்பு, மெய்யான அன்பு. அந்த அன்பிலே நாம் யாவரும் வாழ பிரயாசப்படுவோம். அந்த அன்பில்லாத சூழ்நிலைகளை, அன்பு முறைகின்ற சூழ்நிலைகள் காணும் பொழுது துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். ஆண்டவரே, அன்பு ஒழிந்து போகக்கூடாது, எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நம்மை அறியாதவனாகவே நான் வாழ்ந்து விடக்கூடாது. நம்மை அறியாதவனாக வாழ்ந்து இவ்வுலக வாழ்க்கையை முடித்துவிட்டு நான் எங்கே வர முடியும்? உம்மிடத்தில் தானே வர வேண்டும். உம்மிடத்திலே நான் வர வேண்டும் என்றால் நீர் அன்பாய் இருப்பதைப் போல நானும் அன்பாய் வாழ வேண்டுமே. எல்லோரோடும் அன்பாய் இருக்க வேண்டும். அன்பு ஒளிந்து போகாத அந்த அன்பே எனக்கு வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே ஒளிந்து போகாத அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அந்த அன்பை பெற்றுக்கொண்டால் யாரும் யாரோடும் விரோதம் பாராட்ட மாட்டீர்கள், வைராக்கியம் பாராட்ட மாட்டீர்கள், பிளவு வைத்திருக்க மாட்டீர்கள், அங்கே சமாதானத்தை இழக்க மாட்டீர்கள், சண்டை போட மாட்டீர்கள், கூக்குரலிட மாட்டீர்கள், வாக்குவாதம் பண்ண மாட்டீர்கள், அங்கே பட்சபாதமாய் நடந்து கொள்ள மாட்டீர்கள், யாரையும் ஒதுக்கி வைக்க மாட்டீர்கள், யாரையும் புறக்கணிக்க மாட்டீர்கள், யாரையும் அவமதிக்க மாட்டீர்கள். எல்லோரையும் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ முடியும். அந்த வாழ்வுதான் ஒழியாத அன்பு, அழிந்து போகாத அன்பு. இந்த வாழ்வை எப்போதெல்லாம் காட்டி கொடுக்கப்படக்கூடிய, நாம் மறுதளிக்கப்படக்கூடிய வாழ்வு எங்கெல்லாம் யாரிடத்திலிருந்தெல்லாம் வருகின்றதோ அந்த இடத்திலே பாத்திரத்திலே தண்ணி எடுத்து தாழ்த்துங்கள். நான் ஒரு பொருட்டல்ல, தாழ்த்துங்கள். ஆண்டவரே, துடைத்து விட்டு போகட்டும். துடைத்து போடுகின்ற அந்த கந்தையை போல் அந்த வாசலிலே வெளியிலே அந்த துடைப்பு என்று போட்டிருக்கிறோம். வருகிற எல்லோருமே காலை போல் அந்த காலில் இருக்கிற தூசியெல்லாம் ஒரே எல்லாவற்றையும் துடைத்து விட்டு எல்லோரும் துடைத்து விட்டு வருவார்கள். சிறு பிள்ளைகளும் துடைப்பார்கள், முதியவர்கள் துடைக்கிறார்கள், வாலிபர்கள் துடைக்கிறார்கள், இன்னும் சகோதர சகோதரிகள் எல்லோரும் துடைக்கிறார்கள். நீ எல்லாம் துடைப்பதற்கு அங்கே நான் என்ன அவ்வளவு என்ன விளக்கமானவனா என்று அந்த துடைப்பகம் கேட்குமா? நீங்கள் வருகிறவரெல்லாம் துடைத்து விட்டே போங்கள். நீங்கள் துடைப்பதெல்லாம் நான் என்ன செய்கின்றேன்? நான் வாங்கி கொள்ளுகின்றேன். ஏன்? நீங்கள் துடைக்க 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 தெய்வ அன்பிலே நான் வளருகின்றேன். தேவனை, அன்பாக இருக்கின்ற அந்த தேவனை நான் அறிகின்றேன். அந்த அன்பிலே நான் வாழுகின்றேன். இப்போதெல்லாம் யாரும் எனக்கு பகையாளி அல்ல, யாரும் எனக்கு எதிரி அல்ல, யாரும் எனக்கு விரோதமானவர்கள் அல்ல. இங்கே உட்கார்ந்திருக்கின்ற யாருமே எனக்கு விரோதமானவர்கள் அல்ல. கசப்பு கூட யார் ஒருவரிடத்தில் கூட எனக்கு யாதொரு கசப்பும் இல்லை. இந்த உலகம் மனிதர்களிடத்திலும் அவ்வாறு நான் வைத்திருக்க நான் விரும்புவதே இல்லை. ஆனால் சோதனைகள் என்று வரும்பொழுது, துன்பங்கள் என்று வரும்பொழுது, காட்டி கொடுக்கப்படக்கூடிய மறுதளிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று வரும்பொழுது துடைத்து விட்டு போங்கள். ஆண்டவர் இயேசுவை போல கீழாக அவர் கழுவினார். மன்னித்து விட்டால் அன்பு நிலைத்திருக்கும், ஒளிந்து போகாது. இந்த எவ்வளவு நல்ல சுவிசேஷம்! வாழ்க்கையிலே மனுஷன் இளைப்பாறுதலோடு வாழுகின்ற சுவிசேஷம். மனதிலே போராட்டங்களும் வேதனைகளும் நிறைந்த வாழ்வில்லாமல் இளைப்பாறுதலோடு வாழுகின்ற நல்ல சுவிசேஷம். இந்த நல்ல சுவிசேஷத்தை வாழ்க்கையிலே நீங்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ளுங்கள். யாரும் யாரிடத்திலும் அன்பை இழந்து விடாதீர்கள். பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே அன்பை இழந்து விடாதீர்கள். விசுவாசிகளிடத்திலே அன்பை இழந்து விடாதீர்கள். சிலர் வஞ்சகமாய் நடக்கின்ற, தந்திரமாய் நடக்கின்ற சாத்தானுடைய சதிகளை இனங்கண்டு கொள்ளுங்கள். தங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்கி பிரிவினைகளையும் அங்கே குறை சொல்லுகின்ற வாழ்வையும் கொண்டு ஒரு கூட்டமாய் இருந்து கொண்டு இன்னொரு கூட்டத்தை அப்படியே அன்பற்ற வாழ்வுக்குள்ளே நடத்துகின்ற தந்திரம் நிறைந்த வாழ்வை சபையிலும் நாம் அனுமதிக்க கூடாது, குடும்பத்திலும் அனுமதிக்க கூடாது. அன்பை வளர்த்து அன்பிலே வாழ்ந்து ஜீவியுங்கள். நம் எல்லோரும் நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களாய் அன்பு நிறைந்த வாழ்வில் வளர தேவனை அறிந்து கொண்டு நாம் மன்னிக்கின்ற வாழ்வுக்குள்ளாய் வாழுவோம். தேவனிடத்திலே துக்கம் கொண்டு துயரங்கொண்டு நம்மை தாழ்த்தி அந்த சுவாபத்துக்குள்ளே வளருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய பசுநாமம் எப்படிதா ஆண்டவர் காலை வேளையிலே பேசி அதிகமாக என்னை இங்கே உற்சாகப்படுத்தியது. இன்றைக்கு மன்னிக்கிறதான வாழ்க்கையிலோ, மன்னிப்பு கேட்கிறதான வாழ்க்கையிலோ
கடந்த நாட்களே ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தியிருந்தார். பாவம் வஞ்சகம் என்பதை போன்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் போதும் என்று நினைப்பதும் வஞ்சகம் என்று. ஏனென்றால் இந்த மன்னிப்பு கேட்க செல்லும்போது நான் அப்பேற்பட்டவனாய் செல்கிறேன் ஒரு மனிதனிடத்திலே. இந்த மன்னிப்பை கேட்கிறதான அந்த காரியத்திலே ஒரு உணர்வை தந்தார். சிறு பிள்ளை ஒன்று விஷத்தை அருந்திவிட்டு மன்னித்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டால் அவன் பிழைத்து விடுவானோ? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அந்த விஷத்தை அவன் வாந்தி பண்ணும் வரைக்கும் அவன் பிழைப்பது கடினம்தான். அதே போன்றுதான் என்னுடைய இருதயத்திலே அங்கே கசப்பை வைத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டால் போதும் என்று மேலோட்டமாக செல்லக்கூடிய அந்த சீவியம் நிச்சயமாக அது பொய்யான ஒரு சீவியம்தான். இன்றைக்கு அன்பில்லாத அந்த இருதயம்தான் அப்பேற்பட்ட ஒரு சிந்தனையை அங்கே சிந்தித்து கொண்டு போகும். இன்றைக்கு அந்த சொறி என்று இருக்கக்கூடிய அந்த ஆங்கில வார்த்தைக்கு டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய அநேக தமிழ் வியாக்கியானங்கள் இருக்குது. அதிலே முதலாவது இருப்பது வருந்துகிறேன் என்பதுதான். இந்த வருந்துகிறேனுங்கிறதான அந்த பதம் மட்டுமே இந்த மன்னிப்பினுடைய மேன்மை. மனதிலே வருந்திக்கொண்டு சென்று ஒருத்தனிடத்திலே மன்னிப்பு கேட்பது தான் அங்கே அடுத்தவனும் அங்கே மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு மன்னிக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு ஜீவியம் என்பதை இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார். என்னுடைய ஜீவியத்திலே நானும் இருதயத்திலே கசப்பட்டவனாய், இருதயத்திலே எந்த ஒரு சூழ்ச்சியையும் வைக்காதவனாய், அங்கே தேவனிடத்திலே தேவனுக்கு பயந்து நான் அவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு என்னுடைய ஜீவியத்தை சரி செய்யக்கூடிய ஒரு ஜீவியத்தை வரும் நாட்களில் நானும் வாஞ்சிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்றைக்கு உதவிசான நம்பிக்கை இருக்கு சேரணும். காலை வேளையிலே தேவன் தந்த அருமையான வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களிலே என்னுடைய காரியங்களை குறித்து நான் ஆராயும் பொழுது சில நபரோடு ஏற்பட்டதான அந்த முரண்பாடு, இந்த காரியத்திலே அந்த இடத்தை விட்டு நான் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்றான நிலை, என்னுடைய மனத்தாங்களால் மானசீகமான ஒரு சிந்தையோடு நான் ஒதுங்கியிருந்தால் இந்த பிரச்சனையும் வந்துவிடாது, நாம் தேவனுக்கு கிட்டி சேர்ந்தவனாக இருந்து விடலாம் என்ற நினைப்பிலே மானசீக ரீதியிலே நான் ஒதுங்கியிருந்த அந்த நிலை காலப்போக்கிலே அது ஒரு ஒரு வித மஞ்சுள்ள விதையாய் ஒரு கவலையான கிரியைகளாய், முரண்பாடான காரியங்களாய், கசப்பான எண்ணங்களையும் என்னுடைய இருதயத்திலே சுமந்தவனாய் காணப்பட்டான நிலை. இந்த நிலையிலே தேவன் இன்றைய கொடுத்தான அந்த வார்த்தை, எந்த காரியத்திலேயும் எந்த சூழ்நிலையும் ஒரு மனிதன் அன்பாய் இருப்பானானால் அவன் தேவனை கிட்டிச் சேருவானான் என்பதான அந்த காரியம். அன்பில்லை என்றால் தேவனை அறியாதவன், அன்பில்லை என்று சொல்லி சொன்னால் அவன் தேவனை அறியான். நான் தேவனை அறிய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நான் எந்த மனிதனிடத்திலேயாவதும் நான் அன்பாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பேதுரு அப்போஸ்தலருடைய காலை கழுவினார். அவர் அந்த பரிசுத்தவான இருந்தபோதும் அவர்களுடைய எல்லாருடைய கால்களையும் கழுவினார். அந்த வாழ்க்கையிலே வளர்த்தக்கான அந்த ஜீவியத்தை காலை வேளை தேவன் எனக்கு உணர்த்தினதுக்காய் தேவனுக்கு அதிகமாக சோதரிக்கிறேன். இனிவரும் காலங்களிலே நான் அன்பில் குறைவுள்ளவனாய் இராதபடி தேவனை கிட்டிச் செல்கிற அந்த வாழ்க்கையிலே வாழ வாஞ்சிக்கிறேன். தேவன் தாமே உதவி செய்வாராக. ஆமீன். ஆவியானவர் இந்த காலை வேளையிலுமாய் பேசின வார்த்தைக்காய் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் காலை வேளையிலுமாய் அன்பையும் மன்னிப்பையும் குறித்து அவர் உணரும்படியாய் என்னுடைய ஜீவியம் முழுவதுமாய் ஆராய்ந்து அறியும்படியாயும் எனக்குள்ளான குறைகளை அதை எப்படி இனங்காணவன் என்பதையும் தெளிவாய் ஆண்டவர் பேசினார். அந்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய தேவன் எப்போதுமே அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே நடக்கும்படியாகவும் விரும்புகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் அன்பில்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு உகந்தாய், தேவனுக்கு பிரியமான வழிகளிலே நடக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலே சூழ்நிலையில் எனக்குள்ளாய் உருவாகும்போது அந்த சூழ்நிலையிலே நான் எப்படி தேவனுக்கு முன்பாய் உண்மையும் உத்தவமாக இருந்து தேவனுக்கு உகந்தவனாய் வாழுகிறேனோ அப்பொழுதே நான் கிறிஸ்தவன் என்ற ஒரு உண்மையான சாட்சியை பெற முடியும். என்னுடைய இருதயத்திலே
எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எப்படியாப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் உள்ளதை உள்ளபடியும் இல்லாதபடியும் மாய்மாலமற்ற ஒரு ஜீவியம், எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு உகந்தவனாய், நான் தேவனுக்கு பிரியமாய் மாய்மாலம் இல்லாதபடி தேவனுக்கு ஏற்றபடி மன்னித்து மறந்து வாழக்கூடிய ஜீவியம். என்னுடைய காரியங்களிலே நான் அநேகமாய் தேவனுக்கு முன்பாய் நான் தேவனிடத்தில் கேட்பதெல்லாம், ஆண்டவரே, எனக்குள்ளாய் எந்த சூழ்நிலையிலுமே நான் யாருடனும் பகையோ அல்லது கோபம் கொண்டோ என்னுடைய ஜீவியத்தை நான் ஒருபோதுமே உங்களுக்கும் எனக்கும் உள்ளான தொடர்பை எந்த சூழ்நிலையிலுமே அதை துண்டித்து விடக்கூடாது என்பதை மாத்திரம் தேவனிடத்தில் நான் கேட்பது உண்டு. ஏனென்று சொன்னால், என்னுடைய காரியம் தேவனிடத்தில் எந்த காரியங்களை நான் விரிவை உண்டு பண்ணுகிறேனோ அது தேவனுக்கும் எனக்கும் அதை ஒரு சரியான முறையிலே அது செயல்படாதபடி அது தாறுமாறான காரியங்களுக்குள்ளாய் அதை செயல்படக்கூடிய ஜீவியத்துக்குள்ளாய் கடந்து செல்லும் என்பதற்காய் நான் அதிகமாய் பயந்திருந்து எப்போதுமே எச்சரிப்புக்குள்ளாய் கடந்து செல்லவும் அதிகமாய் தேவன் என்னை அதிகமாக உதவி செய்தும் இருக்கிறார். நான் எப்போதும் எந்நேரமும் எப்போதும் தேவனுக்கு உகந்தவனாய் எந்த சூழ்நிலையும் தாழ்த்தி நான் நியாயம் தீர்த்து தேவனுக்கு முன்பாய் என்னுடைய காரியங்களை சரி செய்து அன்புள்ளவனாய் மன்னித்து வாழக்கூடிய ஜீவியத்தில் தேவன் என்னை கடந்து செல்ல ஆவியான உதேசவாண்டு அறிக்கையிடுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுகிறார். அவர் தேவனாயிருந்தும் சுகமாக இருக்கக்கூடியான அந்த தேவனை அது கொள்ளையாடின பொருளாக எங்கள் எண்ணாமல் தம்மை தாழ்த்தியான காரியம், பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கின அந்த தேவனுடைய அந்த சுபாவம் நாட்களிலே ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவருடைய தயவு இப்படிப்படான அத்தனையும் அங்கே என்னிடத்திலே இருப்பதற்கு அது தடைக்கற்களாக இருக்கக்கூடியான காரியங்கள் அது என்னுடைய ஜீவியத்திலிருந்து விடுபடக்கூடியான நிலைகள் பேசப்பட்ட போன்றான மனுஷியமான அன்பு, மனுஷியமான எதிர்பார்ப்புகள், மனுஷியமான வைராக்கியங்கள், மனுஷியமான குரோதங்கள் இப்படிப்பட்டான இந்த நிலைகளில் இருக்கக்கூடியான சுபாவத்திலே தேவனுடைய அன்பு அங்கே எனக்குள்ளே ஒருபோதும் அங்கே துளி கூட அங்கே அது ஊற்றப்பட முடியாதுன்றான ஆணித்தரமான வார்த்தைகள் என்னுடைய ஜீவியத்தின் வாழ்க்கையிலே அதைத்தான் தேவன் அங்கே காண்பித்தான். அந்த அன்போடு, அந்த பூரணமான அன்போடு நான் அங்கே இணைவதற்கு தடைக்கற்களாக இருக்கக்கூடிய காரியங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் அங்கே அதை ஒவ்வொன்றாய் அதை அங்கே சீர்படுத்தும் வரைக்கும் அங்கே இதயத்திலே அங்கே ஒருவதும் அங்கே சமாதானம் அங்கே ஊற்றப்பட முடியாது, தேவனுடைய அன்பு என்னிடத்தில் ஊற்றப்பட முடியாது என்பதை அங்கே அதிகமாக எங்கே தேவன் அங்கே வெளிப்படுத்தினான். இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்திலே தேவன் நாட்களிலே பேசிய இந்த வார்த்தைகளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாட்களும் அந்த அன்பு தேவனுடைய ஊற்றப்படுவதற்கு அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்ற பிரகாரம் அதுக்கு புறமான எந்த காரியத்தை நான் அங்கே நடப்பித்தாலும் தேவனுடைய அன்பை நான் அங்கே அறிந்து கொள்ள முடியாது. அந்த அன்பை அங்கே மற்றவர்கள் கொடுக்கவே முடியாதுன்றான அந்த காரியங்கள் இந்த நாட்களில் அந்த அன்பை அதிகமாக நான் உற்று நோக்க முடியாது, அந்த அன்பை அடைந்து கொள்ள முடியாது, அந்த அன்பை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியாது, அந்த அன்பான தேவனை நான் அன்போடு நான் சேவிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த அன்பை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடியான எந்த தடைகளாக இருந்தாலும் அங்கே சொல்வது போல் அங்கே சஞ்சலங்கள், சந்தோஷங்கள் சஞ்சலமாய் மாற முடியாது, என்னுடைய துக்கங்கள் அது சந்தோஷமாய் மாற முடியாது. அப்படிப்பட்டான நிலைகளை உருவாக்கக்கூடியான காரியங்கள் அங்கே எது என்பதை இங்கே அதிகமாக அங்கே உணர்ந்து செயல்பட முடியாத தீவிரமான ஒரு ஆவியை பரிசுத்த நாட்களிலே தந்து என்னை நடத்துவார் விசுவாசத்திற்கு. ஆவியானவர் சபையிலே பேசும்போது என்னுடைய இருதயம் அங்கே எனக்குள்ளே கலக்கம் அடங்கியது. யார் கிறிஸ்தவன் என்ற கேள்வியை சபை மூலமாய் ஆவியானவர் சபையிலே அவர் எழுப்பினார். யார் உண்மையான கிறிஸ்தவன் என்றால், கிறிஸ்து இந்த பூமியிலே தம்மை நிந்தித்தவரிடத்தில், தம்மை வருத்தவரிடத்தில், தம்மை கொலை செய்தவரிடத்தில், அவர் மரண பரிந்தவும் தன்னை காட்டி கொடுக்கும் இடத்தில் அவர் மரண பரிந்தவும் அவர் அன்பு வைத்தார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய வழியில் நடக்கிறவன் தான் உண்மையிலே கிறிஸ்துவுக்குள் அவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியும்.
அந்த நிலையிலே நான் என்னை நானே இந்த வழியில் நியாயந்தித்து பார்த்தேன். நான் அநேக குறைவுகளை என்னிடத்தில் காணுகிறேன். நான் நிறைவானவன் அல்ல. இப்பொழுது நான் ஆண்டவரிடத்திலே எது நான் கேட்க முடியும்? ஆண்டவரே, உம்முடைய அன்பினுடைய நிறைவை மரண பரியந்தம் எனக்கு தாரும். அதையே நான் வாஞ்சிக்கிறேன். நிச்சயம் கர்த்தர் எனக்கு உதவிசுவான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அப்படியாய் வாழ்வேன் என்றும் மரண பரியந்தம் என்னுடைய ஜீவியத்திலே கிறிஸ்துவனுடைய அன்பை இந்த பூமியிலே வெளிப்படுத்தி வாழ்வேன் என்று சபையில் அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவிசுவாராக. ஆமென். நான் சபையிடுத்த வார்த்தைக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். தேவன் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கின்றான தேவன். என் மீது காட்டினான அன்பை நான் பிறர் மீது காட்டத்தக்காய் தேவன் இந்த கால வேளையிலே எனக்கு வெளிப்படுத்தினான காரியமெல்லாம் கடந்த நாட்களில் ஒரு கடைக்கு செல்லும் பொழுது ஒரு சகோதரி ஒரு பொருளை வாங்கி கொண்டு செல்லும் பொழுது அவரோடு வந்தான அந்த நபரை அடிக்கடி வேலை சொல்லி சொந்தக்காரராக இருக்கும் பொழுது வேலை செய்யும்படி அவை சொல்லும் பொழுது அந்த கடைக்காரன் என்னிடத்தில் கேட்டார், நீங்கள் என்ன மதத்தில் உள்ளவர்கள் என்று சொல்லி கேட்கும்போது நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஒரு இது சொல்லியிருக்கிறார் தெரியுமான்னு சொல்லி என்னிடம் கேட்கும்போது நான் என்னென்று கேட்கும் பொழுது, உன்னிடத்தில் அன்பாக இருக்க போல பிறரிடத்தில் அன்பாக இருக்கிறாயான்னு சொல்லி கேட்டான். அந்த காரியமெல்லாம் அந்த சகோதரி அந்த வேலைக்கு வந்தான அவரை ஒரு அன்பில்லாத ஒரு நடத்தையை நிமித்தம் நடத்தினான். அந்த காரியத்தை அவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறான அந்த வார்த்தை எனக்கு பிடித்ததாகவே அவர் கூறும்பொழுது என்னிடத்தில் தேவன் கேட்டார், நீ கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்து அவனுக்குள் இருந்தால்தான் அவன் கிறிஸ்தவன். உண்மையான தேவனுடைய அன்பை நான் என்னிடத்தில் உள்ளத்தில் வைத்திருக்கின்றேன். நான் ஒரு கிறிஸ்தவனான்னு சொல்லி தேவன் இந்த காலவெளியிலே என்னிடத்தில் கேட்டான். நிலைகள் ஒரு வர்க்கம் நிறைந்தவனாய் தான் நிற்கின்றேன் என்பதை தான் தேவன் இந்த காலவெளியை காண்பித்தான். நான் காட்டுகின்றான அன்பு ஒரு மாயமான அன்பாகத்தான் அது காணப்படுகிறது என்பதை தான் தேவாவியான அந்த காலவெளியில் எனக்கு காண்பித்தான். நான் நேசிக்கிறவர்களை நேசிக்கின்றேன், வெறுக்கிறவர்களை வெறுக்கின்றேனாய் தான் நிற்கின்றேன் என்பதை தான் இந்த காலவெளியிலே தேவன் என்னையும் ஒரு மனமுடையும்படியாய் மனம் திரும்பும்படியான அந்த வார்த்தை தந்த தேவனை அதிகமாக சோதரிக்கின்றேன். அந்த தேவன் காட்டினான அந்த மாயமில்லாத அன்பு, அது ஒரு காலம் ஒழியாத அந்த அன்பை நானும் விரும்புகின்றேன். என்னுடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய அந்த அறிக்கை செய்து அதை விட்டுவிடத்தக்கான அந்த வாழ்வில் தேவன் ஒரு புது பலனை தந்து என்னையும் வருகிற நாட்களிலே அந்த மாயமில்லாத அன்பை தந்து தேவன் என்னை நடத்துவார் என்று அறிக்கை செய்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அக்கிரம மீதியினால் அங்கே அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே அங்கே ரட்சிக்கப்படுவான் என்றான அந்த வார்த்தையைப் போல இன்றைக்கு இந்த ரட்சிக்கப்படுகிறான் அந்த வாழ்வெல்லாம் அங்கே அவருடைய அந்த பரலோக ராஜ்யத்தின் வீட்டுக்குள்ளே அங்கே பிரவேசிக்கிறான் அந்த வாழ்வு என்னுடைய ஜீவியத்திலே அது அங்கே நிறைவேற வேண்டுமாக இருந்தால் இன்றைக்கு அந்த அன்பிலே நான் நிலைத்திருக்கிறான ஒரு மனுஷனாய் அங்கே நிற்கிறேனா என்றான அந்த காரியங்களை குறித்து தான் பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவன் இயேசு கிறிஸ்து அங்கே 10 கன்னிகளுடைய அந்த ஓமையை குறித்து சொல்லுகிறான். அந்த ஓமையிலே தேவன் காண்பித்தான் அந்த காரியமெல்லாம் இன்றைக்கு அந்த எண்ணெய் அங்கே முடிவடாமல் அங்கே எண்ணெயை தங்களுக்குள்ளே வைத்து கொண்டிருந்தான் அந்த 5 கன்னிகள். அங்கே அவர் வரும்பொழுது மணவாளனோடு அங்கே அவர்கள் சென்றான் அந்த வாழ்க்கையை போல இன்றைக்கு தேவன் காண்பித்தான் அந்த காரியமெல்லாம் அந்த எண்ணெய் என்று சொல்லுகிறான் அந்த காரியமெல்லாம் நான் அங்கே மற்றவர்களோடு கொண்டிருக்கிறான் அந்த அன்பைத்தான் அங்கே தேவன் காண்பித்தார். இன்றைக்கு அந்த அன்பு அங்கே என்னிடத்திலே அது குறையப்படும் பொழுது அங்கே நான் மணவாளனோடு செல்லுகிறான் அந்த வாழ்க்கையை இழந்து விடுகிறான் ஒரு ஆயத்தமற்றான ஒரு மனுஷனாகத்தான் நான் நின்றுவிட முடியும். எப்பொழுதுமே நான் ஆயத்தமுள்ள ஒரு மனுஷனாக நிற்கிறேன் என்று சொல்லுகிறதுக்கு ஏதுவான அந்த அடையாளமெல்லாம் அங்கே அன்பென்றான் அந்த எண்ணெயை என்னுடைய ஜீவியத்திலே எப்பொழுதுமே அதை வைத்து கொண்டு வாழுகிறான் அந்த வாழ்விலே தான் அங்கே எப்பொழுதுமே அவர் இயேசு ஆண்டவர் வரும்பொழுது அவரோடே செல்லத்தக்கதற்கு ஏதுவான ஒரு ஆயத்தமுள்ள ஒரு மனுஷனாய் அங்கே நின்றுவிட முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையில் இடைப்பட்டார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு என்னுடைய அன்பு அங்கே எந்தளவாய் நான் மற்றவர்கள் மீது கொண்டான வாழ்விலே அந்த அன்பு எந்தளவுக்கு நிலைத்திருக்கிறதா அன்பாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு மனுஷன் எனக்கு எதிராக ஏதோ ஒரு காரியங்களை செய்யும் பொழுது அங்கே நான் அங்கே அவர்களுடைய நலனை அங்கே எதிர்பார்க்கிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேனா அல்லது அவர்களுடைய குறைவை கண்டு அவர்கள் மீது எரிச்சல் கொள்கிறான அங்கே பொறாமைப்படுகிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேனா அந்த வாழ்விலே என்னுடைய ஜீவியத்திலே நான் அதிகமாய் தேட வேண்டியான காரியமெல்லாம் அன்பு. அந்த அன்பு ஒன்றே அந்த என்னுடைய நான் வாழுகிறான அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ளதான ஒன்றாய் அங்கே இருந்து விட முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையில் இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஒரு மிஷனரி அங்கே கூறும்பொழுது சொன்னார், அங்கே ஸ்டீபன் என்று சொல்லக்கூடியான ஒரு மிஷனரி அங்கே சொல்லும் பொழுது அவர் சொன்னார், இந்த பூமியை நான் ஒரு முறை மாத்திரமே அங்கே கடந்து செல்லக்கூடியான ஒரு மனுஷனாக நிற்கிறேன்.
அப்பேற்பட்டான அந்த வாழ்விலே என்னால் எந்தளவாய் நன்மையான காரியங்களை செய்ய முடியுமோ, ஒரு சக மனுஷர்களோடு எந்தளவாய் நான் தயவு காட்ட முடியுமோ, அன்பு காட்ட முடியுமோ, அந்த காரியங்களை நான் அங்கே ஒதுக்கி வைக்காதபடிக்கு, அதை நான் அங்கே புறக்கணிக்காதபடிக்கு, இந்த பூமியிலே நான் வாழ்கிறான நாட்களெல்லாம் அந்த காரியங்களை செய்துவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் செல்லுகிறான இந்த பாதையை நான் மறுபடியும் அங்கே இந்த பாதையினூடாக செல்ல முடியாது. அந்த காரியங்களை தேவன் காலைகளில் நினைவுபடுத்தினார். தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் வருகிற நாட்களிலும் அப்பேற்பட்டான அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறான். அந்த ஜீவியத்திலே அந்த இயேசு கிறிஸ்து அவர் அன்பாகவே இருக்கிறார் என்றுதான் அந்த வார்த்தையின் பிரகாரம், அந்த உண்மையின் பிரகாரம் நானும் அங்கே எப்பொழுதுமே அன்புள்ளவனாகவே நின்று தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தவும், கிறிஸ்தவன் என்றான அந்த வாழ்விலே எப்பொழுதுமே உண்மை உள்ளவனாய், அனைவருக்கு சாட்சி உள்ளவனாய், அந்த அன்பு நிறைந்த அந்த சாரமுள்ள அன்பை என்னுடைய ஜீவியத்திலே நான் பெற்றுக்கொண்டு வாழ பரிசுத்தாவியானவர் வருகிற நாட்டில் என்னை நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். நான் எங்களை அன்பு கூர்ந்து எங்களை நாள் வரைக்கும் உடைய சமூகத்திலே வைத்திருக்கிற எங்கள் நல்ல பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் நீர் அன்பாக இருக்கிறதை போல நாங்களும் அன்பிலே நாங்கள் நடக்கும்படியாகும். நாங்கள் எப்போதும் அறிகின்ற ஜனங்களாய் ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு, எங்களுடைய சபை வாழ்வு, எங்களுடைய குடும்ப வாழ்வு, இந்த சமூக வாழ்வு, எல்லா வாழ்விலும் நாங்கள் யாரையெல்லாம் நாங்கள் அன்பு செய்ய வேண்டுமோ அவர்களையெல்லாம் முடிவு பரியந்தம் அன்பு செய்கின்ற ஜனங்களாகவும், எப்போதும் ஒருபோதும் எந்த சூழ்நிலைகளிலும் அந்த அன்பு ஒளிந்து போகாத அன்பாய் ஆண்டவரே, அந்த அன்பை நாங்கள் பாதுகாத்து கொண்டு உம்மை போல நாங்கள் பாதுகாத்து கொள்ளும்படிக்கு உம்மை போல கால்களை நாங்கள் மற்றவர்களை கழுவவும் மன்னிக்கக்கூடிய ஆவியை எங்கள் இருதயத்திலே அதிகமாய் தந்து நாங்களும் உம்மை போல உலகத்தை விட்டு பிதாவினிடத்திலே நாங்கள் வந்து சேரும் தக்கதாக எங்களையும் அன்புள்ள ஜனங்களாய் நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய அன்பின் பாதையிலே வழிநடத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே.